மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தை இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை எஃப்டி ஆர்டின்னு சொல்லி பேங்க்கில் லோ இன்ட்ரெஸ்ட் தர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த மாதிரி நீங்கள் பேங்க்லேயோ இல்லை நார்மலாக நீங்கள் சேமிக்கிற பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்லேயோ வச்சுருந்தீங்கன்னா அதோட வளர்ச்சின்றது கொஞ்சம் குறைபடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் 7% மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. அதை நீங்கள் காம்பவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடத்திற்கோ ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட இன்கம்ன்ற நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவே நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் சொல்கிறேன். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மாதம் மாதமோ இல்லை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் வருதோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 12% இருக்கும். அதாவது ஒரு 10-13 வருடம் வருடம் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் லாங் ரன் ஒரு 10 வருடம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த எஃப்டியில் வர ரிட்டர்னும் அதில் வர ரிட்டர்னும் ரொம்ப உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எஃப்டிலேருந்து இங்கே மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இனிமேல் எஃப்டி போடாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டரானதுன்றது என்னோடய கருத்து. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய விதமான இது இருக்குது. மொத்தம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் எந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ன்றது வேறுபடும். ஒவ்வொருத்தவங்க எனக்கு ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்வாங்க. அவங்களுக்கு ரிலேட்டடான ஸ்கீம்ஸும் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் அதிகமாக வேணும், எனக்கு அந்த 13-14 கொஞ்சம் அதிகமாக வேணும்னுவாங்க. அவங்களுக்கான ஸ்கீம்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்கீம் உங்களுக்கு பெட்டரானதுன்றது தெரிஞ்சுக்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். பை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.